अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. இன்றைய மகா வாக்கியத்தில் பாபா டபுள் விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, சன்ஸ்காரத்தில் ஞானம் மற்றும் பவித்திரதாவோட சன்ஸ்காரங்கள், இதுதான் நல்ல சன்ஸ்காரம், இந்த சன்ஸ்காரத்தை உங்களுக்குள்ளே விதைச்சிடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறமா முக்தி, ஜீவன் முக்தி, ரெண்டுமே பாபா பர்த் ரைட்டாக கொடுக்குறாரு. அதே நேரத்தில் சிவபாபா கொடுக்குற பர்த் ரைட், ராவணன் கொடுக்குற பர்த் ரைட். ஸோ இதில் பாபா டபுளாக சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆத்மாக்கள், ஆத்மா ஒரு நட்சத்திரம் போல. உலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனால் ஆத்மா என்ற நட்சத்திரத்தை உலகத்தில் என்ன சொல்லிட்டாங்களாம், அதுக்குள்ளே தான், ஆத்மாக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அதை வச்சு என்ன சொல்லிட்டாங்களா, வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்துக்குள்ளெல்லாம் பெரிய பெரிய உலகங்களே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள், நீங்கள் தான் தேவத்தை ஆகுறீங்க. அதை வச்சு மேலே இருக்கிற நட்சத்திரத்தை என்ன சொல்லிட்டாங்க, நட்சத்திர தேவத்தான்னு சொல்லிட்டாங்க. இதை பற்றியெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு இன்றைக்கி பாபா டிஸ்கஷன் பண்ண சொல்லியும் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறமா பாபா இன்னும் 2 விஷயங்கள், பாக் நா பாக்குன்னு சொல்லியிருக்காரு. பகவான் மகத தேசத்தில் தான் வரார் அப்படின்னு சாஸ்திரங்களில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் பாபா சத்கதி கொடுக்கறது இங்கே வந்து தான். ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, அது பாகிஸ்தான் ஆயிடுச்சு. உண்மையில் பாக் அப்படின்னா தூய்மையான இடம்னு அர்த்தம். நா பாக் அப்படின்னா பதீத்தம்.
ஆனால் பாக் அப்படின்னு பாகிஸ்தான் அப்படிங்கிறது சொர்க்கம்தான். பாக் பாகிஸ்தான் இந்த ரெண்டை வச்சு தான் முழு ட்ராமாவும் உருவாக்கப்பட்டிருக்குன்னு இந்த 2 விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். பாருங்க, பகவானோட மகா வாக்கியம் எவ்வளோ அழகழகாக நமக்காக சொல்கிறாரு. ஷிவ் பகவானோட மகா வாக்கியம் தேதி 9/9/2024. मीठे बच्चे योग बल से बुरे संस्कारों को परिवर्तन कर स्वयं में अच्छे संस्कार डालो. இனிமையான குழந்தைகளே, யோக பலத்தினால் பழைய சன்ஸ்காரங்களை மாற்றியமைத்து, தீய சன்ஸ்காரங்களை மாற்றியமைத்து தனக்குள் நல்ல சன்ஸ்காரங்களை உருவாக்குங்கள். ज्ञान और पवित्रता के संस्कार अच्छे संस्कार है. ஞானம் மற்றும் பவித்திரதாவினுடைய சன்ஸ்காரங்கள் நல்ல சன்ஸ்காரங்கள். ஞானம் மற்றும் பவித்திரதா. கேள்வி, तुम बच्चों का बर्थ राइट कौन सा है? तुम्हें अभी कौन सी फीलिंग आती है? குழந்தைங்களாகிய உங்களுடைய பிறப்புரிமை எது? அடுத்து பாபா கேட்குறாரு, உங்களுக்கு இப்போ என்ன ஃபீலிங், உணர்வுகள் வருகின்றது, ஏற்படுது? பதில், तुम्हारा बर्थ राइट है मुक्ति और जीवन मुक्ति. உங்களோட பிறப்புரிமை முக்தி மற்றும் ஜீவன் முக்தி. तुम्हें फीलिंग आती है कि हमें बाप के साथ वापस घर जाना है. உங்களுக்கு இப்போ ஃபீலிங் வருது, நான் இப்போ பாபா கூட சேர்ந்து வீட்டுக்கு போகணும். तुम जानते हो बाप आए हैं भक्ति का फल मुक्ति और जीवन मुक्ति देने. உங்களுக்கு தெரியும் பாபா வந்திருக்கிறது பக்தியினுடைய பலன் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை கொடுப்பதற்காக. அபி சப்கோ சாந்தி தாம் தானா ஹே. இப்போ எல்லாரும் சாந்தி தாமத்துக்கு போகணும். சப்கோ அப்னே கர் கா தீதார் கர்னா ஹே. அனைவரும் உங்கள் வீட்டினுடைய அந்த ஒரு காட்சியை பார்க்கணும். ஓம் சாந்தி. மனுஷ்ய பாப்கோ சச்சா பாத்ஷா பி கேத்தே. மனிதர்கள் பாபாவை என்ன சொல்கிறாங்களாம்? உண்மையான பிரபு சுவாமின்னு சொல்கிறாங்க. अंग्रेजी में बादशाह नहीं कहते हैं, उसमें सिर्फ सच्चा फादर कहते हैं. இங்கிலீஷில் பிரபு சுவாமி அப்படின்னு சொல்கிறதில்ல, அங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்களாம்? உண்மையான ஃபாதர்ன்ற வார்த்தை சொல்கிறாங்க. காட் ஃபாதர் இஸ் ட்ரூத் கேத்தே. காட் ஃபாதர் இஸ் ட்ரூத், அதாவது இறை தந்தை உண்மையானவர், சத்தியமானவர்னு சொல்கிறாங்க. பாரத் மெஹி கேத்தே சச்சா பாத்ஷா. ஆனால் பாரத தேசத்தில் என்ன சொல்கிறாங்க? உண்மையான இறைவன் பிரபு, உண்மையான சுவாமின்னு சொல்கிறாங்க. ஃபரக் தோ போத்தே. இதில் நிறைய வித்தியாசம் இருக்குது. वो सिर्फ सच कहते हैं, सच सिखलाते हैं, सच्चा बनाते हैं. यहाँ कहते हैं सच्चा பாத்ஷா. என்னன்னா அவர் சத்தியத்தை மட்டும்தான் சொல்கிறார், சத்தியத்தையே கற்றுக் கொடுக்குறார், சத்தியவான ஆக்குறார். ஆகையால் என்ன சொல்லிட்டோம்? சச்சா பாத்ஷா. சச்சா பி பனாத்தே ஹே और सच खंड का बादशाह भी बनाते. உண்மையாகவும் ஆக்குறாரு, உண்மையான உலகத்துக்கு மகாராஜாவாகவும் ஆக்குறார். ये तो बरोबर है, मुक्ति भी देते, जीवन मुक्ति भी देते हैं. பாபா முக்தியும் கொடுக்குறாரு, ஜீவன் முக்தியும் கொடுக்குறார். जिसको भक्ति का फल कहते. இதைத்தான் பக்தியின் பலன்னு சொல்லப்படுது. லிபரேஷன் और ஃப்ரூஷன். ஒன்று என்ன? லிபரேஷன், இதுவும் 2 விஷயங்கள். விடுபட வைக்கிறது. ஃப்ரூஷன்னா பலன். பக்தி கா ஃபல் தேத்தே ஹே और லிபரேட் கர்த்தே ஹே. பக்தியோட பலனை கொடுக்குறாரு, விடுதலையும் கொடுக்குறார். பச்சே ஜான்தே ஹே ஹம்கோ தோனோ தேத்தே. குழந்தைங்களுக்கு தெரியுது பாபா ரெண்டும் நமக்கு கொடுக்குறார். லிபரேட் தோ சப்கோ கர்த்தே ஹே, ஃபல் தும்கோ தேத்தே. விடுதலை எல்லாருக்கும் கொடுக்குறாரு, ஆனால் பலன் நமக்கு மட்டும்தான் கொடுக்குறார். லிபரேஷன் और ஃப்ரூஷன் ये भी பாஷா बनाई हुई है ना. இங்கிலீஷில் என்ன சொல்லப்படுது? லிபரேஷன் விடுதலை, ஃப்ரூஷன் பலன். இப்படி கூட பாஷைகளில் அழகழகாக உருவாக்கப்பட்டிருக்கு. பாஷாயத்தோ போத்தே. இப்படி பாஷைகள், அதாவது மொழிகள் நிறைய இருக்குது. ஷிவ் பாபா கே பி நாம் போத் ரக்கு தேத்தே. ஷிவ் பாபாவுக்கு கூட பாருங்க நிறைய பேர் வச்சிடுறாங்க. கோய் கோவோ கஹோ உன்கா நாம் ஷிவ் பாபா ஹே தோ கே தேத்தே, ஹம் தோ உன்கோ மாலிக் ஹி கேத்தே. நீங்கள் உலகத்தில் இருக்கவங்க யார்ட்டையாவது போய் அவரோட பேர் சிவன், அவர் ஷிவ் பாபான்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்களாம்? நாங்களாம் அவரை மாலிக், இறைவன், தலைவன் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். மாலிக் தோ டீக்கே, பரந்து உஸ்கா பி நாம் தோ சையனா. எஜமானன் தலைவன் சொல்கிறதெல்லாம் சரிதான், அவருக்குன்னு ஒரு பேர் வேணும்லன்றார் பாபா.
नाम रूप से न्यारी कोई चीज तो होती नहीं. பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்ட ஒரு பொருள் அப்படிங்கிறதே கிடையாது. மாலிக் பி कोई चीज का बनता है ना. எஜமானன்னா ஏதோ ஒரு பொருளுக்காவது அவர் எஜமானனா இருக்கணும்ல. நாம் ரூப் तो जरूर है. அப்ப அவருக்கு பெயரும் ரூபமும் அவசியம் இருக்கணும். अभी तुम जानते हो बाप बरोबर लिबरेट भी करते हैं, फिर शांति धाम में सबको जरूर आना है. இப்போ பாபா நம்ம எல்லாருக்கும் விடுதலையும் கொடுக்கிறார், மேலும் சாந்தி தாமத்துக்கு எல்லாரும் போகணும். अपने घर का दीदार सबको करना है. உங்க வீட்டை போய் எல்லாரும் பார்க்கணுன்றார் பாபா. घर से आए हैं तो पहले उनका दीदार करेंगे, उसको कहते हैं गति सद्गति. வீட்டில இருந்து தான் வந்தோம், அப்ப வீட்டுக்கு போகணும்னா முதல்ல உங்க வீட்டை நீங்க பார்க்கணும். அதற்கு பெயர் தான் என்ன? கதி. அக்ஷர் கேத்தே ஹே பரந்து அர்த் ரஹீத். இந்த கதி சத்கதி இந்த வார்த்தையெல்லாம் உலகத்திலே சொல்றாங்க, ஆனா அர்த்தமே தெரியாம சொல்றாங்க. तुम बच्चों को फीलिंग रहती है हम अपने घर भी जाएंगे और फल भी मिलेगा. குழந்தைங்களாகிய உங்களுக்கு இப்ப அந்த உணர்வுகள் ஏற்படுது, நாம வீட்டுக்கு போறோம், லிபரேஷன், அடுத்து ஃப்ரூஷன், பலனும் நமக்கு கிடைக்க போகுது. நம்பர் வார் तुमको मिलता है. வரிசை கிரமமா தான் உங்களுக்கு கிடைக்குது. और धर्म वालों को भी फिर समय अनुसार मिलता है. மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கு அவங்களோட நேரத்தின் அனுசாரம் கிடைக்குது. बाप ने समझाया था ये पर्चा है बहुत अच्छा, तुम स्वर्गवासी हो या नरकवासी हो. பாபா புரிய வைக்கிறாங்களாம். அந்த டைம்ல பாபா ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணியிருந்தாராம். அதுல என்ன இருந்தது? நீங்கள் ஸ்வர்கவாசியா அல்லது நரகவாசியான். பாபா சொல்றது ரொம்ப நல்ல கான்செப்ட். तुम बच्चे ही जानते हो ये मुक्ति जीवन मुक्ति दोनों गॉड फादरली बर्थ राइट है. குழந்தைங்களாகிய நீங்க தான் தெரிஞ்சிருக்கீங்க, முக்தி மற்றும் ஜீவன் முக்தி இந்த ரெண்டுமே காட் ஃபாதரோட பர்த் ரைட். தும் லிக் பி சக்தே ஹோ, நீங்க இதை எழுதியும் கொடுக்கலாம். பாப் சே தும் பச்சோங்கோ ये பர்த் ரைட் மில்தா है. பாபாட்ட இருந்து குழந்தைங்களாகிய உங்களுக்கு பிறப்புரிமை கிடைக்குது. बाप का बनने से दोनों चीजें प्राप्त होती है. பாபாவுக்கு குழந்தை ஆகிறதுனால ரெண்டும் உங்களுக்கு கிடைக்குது. ये है रावण का बर्थ राइट और ये है परमपिता परमात्मा का बर्थ राइट. ஒன்று ராவணனோட பிறப்புரிமை, இன்னொன்று பரம்பிதா பரமாத்மாவுடைய பர்த் ரைட். ये है भगवान का बर्थ राइट, वो है शैतान का बर्थ राइट. ஒன்று பகவானோட பர்த் ரைட், இன்னொன்று சைத்தான் கொடுக்கிற பர்த் ரைட், அதாவது பிறப்புரிமை. ऐसे लिखवाना चाहिए जो कुछ समझ सके. இப்படிலாம் எழுதி வைக்கணும், படிச்சு கொஞ்சம் பேர் அதை புரிஞ்சுப்பாங்க. அப் தும் பச்சோ கோ ஹெவன் ஸ்தாபன் கர்ன. பாபா அழகா சொல்றார், இப்போ நீங்க குழந்தைங்க சொர்க்கத்தையே ஸ்தாபனை பண்ணணும். கித்தனா காம் கர்ன. இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குன்றார் பாபா. ஒரு வீடு கட்டணுனால எவ்வளோ வேலை இருக்கும், இங்கே ஒரு சொர்க்கத்தையே கட்ட போறோம், எவ்வளோ வேலை இருக்கு நமக்கு. अभी तो जैसे बेबी से, जैसे मनुष्य कलयुग के लिए कहते अभी बेबी है. ஆனா இப்போ வரைக்கும் நம்மலாம் எப்படி இருக்கோமா? பாபா சொல்ல, இப்போ வரைக்கும் நீங்களாம் இன்னும் பேபியாவே இருக்கீங்கன்ற. எவ்வளோ பெரிய வேலை பண்ணணும், எவ்வளோ காரியம் இருக்கு, ஆனா நீங்க பேபியாவே இருக்கீங்க. பாருங்க, மனுஷங்க கூட என்ன சொல்றாங்களா, கலியுகத்தை இன்னும் ஒரு சின்ன குழந்தைன்னு சொல்றாங்களாம், பேபின்னு. பாப் கேத்தே சத்யுகி ஸ்தாபனாமே பேபி ஹே. பாபா நம்மள என்ன சொல்றாரு, சத்யுக ஸ்தாபனையில தான் நீங்க பேபிஸா இருக்கீங்க. அப் தும் பச்சோங்கோ வர்ஷா மில் ரா ஹை. இப்போ குழந்தைங்களாகி உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்து கொண்டே இருக்கிறது. ராவன் கா கோய் வர்ஷா நீ கைங்க. ராவணனுடைய ஆஸ்தின்னு சொல்றது கிடையாது. காட் ஃபாதர் சே தோ வர்ஷா மில்தா ஹே. இறை தந்தை கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. ஓ கோய் ஃபாதர் தோடையே உன்கோ தோ ஷைத்தான் கஹா ஜாத்தா ஹே. அவரை ராவணனை ஃபாதர்னு சொல்றது கிடையாது, அவரை என்னதான் சொல்றோமா, சைத்தான்னு தான் சொல்றோம். சைத்தான் கா வர்ஷா கியா மில்தா ஹை. சைத்தான் அப்போ உங்களுக்கு என்ன சொத்து கொடுக்கும்? 5 விகார் மில்தே ஹே. 5 விகாரங்கள் தான் உங்களுக்கு சொத்தா கிடைக்குது. ஷோபி ऐसा करते हैं तमो प्रधान बन जाते. அந்த 5 விகாரம் ரொம்ப ஷோ பண்ணுதான், எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுதான். அப்போ என்ன ஆயிடுறாங்களா, அந்த அட்ராக்ஷன்ல போய் தமோ பிரதான் ஆயிடுறாங்க. அப் தசரா கித்தனா மனாத்தே ஹே, செரிமனி மனாத்தே ஹே, போத் கர்ச்சா கர்த்தே. தசரா பண்டிகை எவ்வளோ கொண்டாடுறாங்க, கோலாகல திருவிழாவாக கொண்டாடுறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அதுக்கு. விலாயத் செபி நிமந்திரன் தே புலாத்தே.
ஃபாரின்லேருந்து இன்வைட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. சப்சே நாமி கிராமி தசரா மனாத்தே ஹே மைசூருக்கா. எல்லாத்தையும் விட ஃபேமஸாக தசரா கொண்டாடுறது எங்கே? மைசூர். पैसे वाले भी बहुत है. பாபா சொல்கிறார் அங்கே பணம் வச்சுருக்கவங்க நிறையா இருக்காங்க. रावण राज्य में पैसा मिलता है तो अक्ल ही चट हो जाता है. ஆனால் பாருங்கள், இந்த ராவண ராஜ்யத்தில் பணம் கிடைச்ச உடனே புத்தி குறைஞ்சி போயிடுதான். பணம் குறைச்ச உடனே புத்தி குறைஞ்சி போயிடுது. பாப் டீட்டெயில் में समझाते हैं इनका नाम ही है रावण राज्य. பாபா டீட்டெயிலாக புரிய வைக்கிறார், இதுதான் ராவண ராஜ்யம். उनको फिर कहा जाता है ईश्वरीय राज्य. அந்த உலகத்தை என்ன சொல்லப்படுது? ஈஸ்வரிய ராஜ்யம். ராம ராஜ்ய कहना भी रॉन्ग हो जाता है. ராம ராஜ்யம்னு சொல்கிறது கூட தவறு தான். எந்த ராஜ்யத்தை? சொர்க்கத்தை ராம ராஜ்யம்னு சொல்கிறது தப்பு. அது என்னன்ட்டார் பாபா இன்னைக்கு? ஈஸ்வரிய ராஜ்யம். காந்திஜி பி ராமராஜ்ய சாத்தே தே. காந்திஜி கூட என்ன விரும்பினார்? ராமராஜ்யம் வரணும்னு விரும்பினார். मनुष्य समझते हैं गांधी जी भी अवतार थे, उनको कितने पैसे देते थे. மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்களாம்? காந்திஜியும் ஒரு பெரிய அவதாரமாக வந்தவர் இந்த உலகத்துக்குன்னு நினைக்கிறாங்களாம். அவருக்கு நிறைய பணமெல்லாம் கொடுத்துருக்காங்களாம். உலக விடுதலைக்காக பாடுபட்டப்ப என்ன பண்ணாங்க? எல்லாரும் அவங்கவுங்கள்ட்ட இருந்த பணத்தெல்லாம் தேச சேவைக்காக கொடுத்தாங்க. உன்கோ பாரத் கா பாபுஜி கேத்தே தே. அவர் என்ன சொன்னாங்க? தேசப்பிதா, பாரத தேசத்தின் தந்தைன்னு சொன்னாங்க. अब ये तो सारे विश्व का बापू है. ஆனால் இவர் யார்? உலகத்துக்கே பிதா. அவர் தேசத்துக்கு மட்டும்தான் பிதா. நம்மவர் யார்? சிவபாபா. உலகத்துக்கே பிதா. अभी तुम यहाँ बैठे हो, जानते हो कितनी जीवात्माएं होंगी. இப்போ நீங்கள்லாம் இங்கே இருக்கீங்க, இந்த உலகத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் இங்கே மக்கள் தொகை, ஜீவாத்மாக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. जीव तो विनाशी है, बाकी आत्मा अविनाशी. உடல் அழிஞ்சிடும், ஆனால் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆத்மா எத்தோ டேர் ஹே. இப்படி ஆத்மாக்கள் நிறைய இருக்குது, ஏராளமாக இருக்குது. ஜெய்சே ஊப்பர்மே சித்தாரே ரேத்தேனா, எப்படி இருக்கா? எப்படி வானத்தில் நட்சத்திரம் ஏராளமாக இருக்குது, அது போல் சித்தாரே ஜாஸ்தி ஹே யா ஆத்மாயே ஜாஸ்தி ஹே. பாபா கேட்குற, நட்சத்திரங்களோட எண்ணிக்கை அதிகமா இல்லை பூமியில் இருக்கிற ஆத்மாக்களோட எண்ணிக்கை அதிகமா? எது அதிகம்? क्योंकि तुम हो धरती के सितारे. ஏன்னா நீங்கள்லாம் யாரு? பூலோக நட்சத்திரங்கள். और वह है आसमान के सितारे. அதெல்லாம் ஆகாய நட்சத்திரங்கள். எவ்வளோ அழகாக பேர் சொல்கிறார். இந்த மாதிரி யாராவது பேச முடியுமா? நமக்கு எவ்வளோ அழகழகாக டைட்டில் கொடுக்குறார். நீங்களாம் பூலோக நட்சத்திரங்கள், அதெல்லாம் ஆகாய நட்சத்திரங்கள். तुमको देवता कहा जाता है, वो फिर उनको भी देवता कह देते हैं. நீங்கள் தான் ஆக்சுவலாக தேவதை. இதை வச்சு உலகத்தில் என்ன சொல்லிட்டாங்க? நட்சத்திரங்களை பார்த்து நட்சத்திர தேவதா. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு தேவதான்னு சொல்லிட்டாங்க. तुमको லக்கி சித்தாரா கஹா ஜாத்தா ஹேனா. ஆனால் உங்களை தான் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுது இல்லையா? அச்சா, இஸ் பர் ஃபிர் ஆப்பஸ் மே டிஸ்கஸ் கர்னா. நல்லது, இதை பற்றி இனிமேல் என்ன பண்ணுங்க? உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த நட்சத்திரங்களை வச்சு, ஆகாய நட்சத்திரம், பூலோக நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுது, அதை என்ன சொல்லியிருக்காங்க? பாபா பாயிண்ட் கொடுத்துட்டார். அடுத்து என்ன பண்ண சொல்கிறாரு? உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்க. பாபா அபி இஸ் பாத் கோ நை छेड़ते हैं. பாபா இப்போ இந்த விஷயத்தை பற்றி நிறையெல்லாம் சொல்லலை. ये तो समझाया है कि सभी आत्माओं का एक बाप है. इनकी बुद्धि में तो सब है, जो भी मनुष्य मात्र है सबका वो बाप है. இத விஷயத்தை பாபா புரிய வச்சுட்டார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருத்தர் தான். இவரோட புத்தியில் எல்லாமே இருக்குது. அனைத்து மனிதர்களுக்கும் தந்தை இவர் தான். ये तो सब जानते हैं कि सारी सृष्टि समुद्र पर खड़ी है. என்ன சொல்கிறாங்களாம்? முழு உலகமும் கடலுக்கு மேலே நின்றுட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம். ये भी कोई सबको नहीं मालूम है. ஆனால் இந்த விஷயம் கூட எல்லாருக்குலாம் தெரியாது. உலகத்தில் இந்த ஒரு கருத்து இருக்குது, சுற்றி கடல், நடுவில் பூமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷயம் கூட உலகத்தில் எல்லாருக்கும் தெரியாது. பாபானே சம்ஜாயாத்தா ये रावण राज्य सारे सृष्टि पर है. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு?
ராவண ராஜ்யம்தான் முழு சிருஷ்டியிலையும் வியாபித்திருக்கிறது. ऐसा नहीं रावण राज्य कोई सागर के पार है. அப்படி கிடையாது. ராவண ராஜ்யம் ஏதோ கடல் கடந்து அங்கிட்டு இருக்குது, அப்படி கிடையாது. சாகர் தோ ஆல்ரவுண்ட் ஹை. அப்படி பார்க்க போனா பூமியை சுற்றி என்னதான் இருக்கு? கடலே கடல் தான் இருக்கு. கேத்தே ஹேனா நீச்சே बैल है उनके सिंगों पर சிருஷ்டி கடியே. என்ன சொல்கிறாங்களாம்? கீழே ஒரு காளை இருக்குது, காளை மாடு இருக்குது. அதோட அந்த திமிழ் இருக்கும் இல்லையா, காளை மாட்டிலெல்லாம் பார்த்தா முதுகில் அப்படியே நீட்டிகிட்ருக்கு. அதுக்கு பேர் திமிழ்னு சொல்லுவாங்க. அது மேலே தான் பூமி இருக்குது. அந்த காளை தான் என்ன பண்ணிகிட்ருக்கு? பூமியை தாங்கி பிடிச்சிட்ருக்குது. फिर जब तक जाता है तो सिंह बदली करता है. எப்போ அதுக்கு களைப்பாயிடுதோ அப்போ என்ன பண்ணுமா? தோலை மாற்றி இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சுக்குமா பூமியை. இது உலகத்தில் சொல்லியிருக்காங்க. अभी पुरानी दुनिया क्लैश हो नई दुनिया की स्थापना होनी है. இப்போ பழைய உலகம் அழிஞ்சு புது உலகம் வரப்போகுது. शास्त्रों में तो अनेक प्रकार की बातें दंत कथाओं में लिख दी है. பாபா சொல்கிறாங்க, சாஸ்திரங்களில் அநேக விதமான விஷயங்கள், புறம்பான கதைகளை நிறைய எழுதி வச்சிட்டாங்க. ये तो बच्चे समझते हैं यहाँ सब आत्माएं शरीर के साथ है. इसको कहते हैं जीवात्माएं. இங்கே நாம் குழந்தைங்க பாபாட்ட வந்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம், இங்கே எல்லா ஆத்மாக்களும், அதாவது இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஆத்மா ஷரீர சகிதமாக இருக்கிறோம். ஆகையால் நம்மளை இங்கே என்ன சொல்லப்படுது? ஜீவ ஆத்மாக்கள். எபி ஜோ ஆத்மாவுக்கா கரே வஹான் தோ ஷரீர் நெய்யே. ஆனால் அந்த உலகம் ஆத்மாக்களோட வீடு. அங்கே இருக்கிறப்ப நமக்கு என்ன கிடையாது? ஷரீரம் கிடையாது. உஸ்கோ கஹா ஜாத்தா ஹே நிராகாரி. அந்த உலகத்தை தான் என்ன சொல்லப்படுது? நிராகார உலகம். ஜீவ் ஆகாரி ஹே இஸ்லே சாக்கார் கஹா ஜாத்தா ஹே. ஜீவ் அதாவது உடல் என்பது என்ன? ஆக்காரம். அதனால என்ன சொல்லப்படுது? இதை சாக்காரம் என்று சொல்லப்படுகிறது. நிராகார்க்கோ ஷரீர் நெய் ஹோத்தா ஹை. நிராகாரத்துக்கு ஷரீரம் கிடையாது. ஆத்மா நிராகாரம். நிராகாரம்னா ஷரீரத்தை சொல்றதில்லை. ஆக்காரம்ங்கிறது இந்த இடத்துல என்ன? ஒரு வடிவம். இப்போ வடிவம் இருக்கிறனால அதை என்ன சொல்லப்படுது? சாக்காரம்னு சொல்லப்படுது. ஏஹே சாக்கார் சிருஷ்டி. அப்போ இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? சாக்கார உலகம். ஓஹே நிராகாரி ஆத்மாவும் கி துனியா. ஆனால் அந்த உலகம் நிராகாரமான ஆத்மாக்களின் உலகம். इसको सृष्टि कहेंगे, उसको कहा जाता है इनकॉर्पोरियल वर्ल्ड. இதையும் நம்ம சிருஷ்டின்னு தான் சொல்கிறோம். ஆனால் இது என்ன சொல்லப்படுது? इनकॉर्पोरियल वर्ल्डன்னு சொல்லப்படுது. ஆத்மா जब शरीर में आती है तब ये चुरपुर चलती है. ஆனால் ஆத்மா எப்போ சரீரத்துக்குள்ளே வருதோ அப்போ தான் என்ன ஆகுதா? இந்த சரீரம் அசைய ஆரம்பிக்குது, உணர்வுகள் ஏற்படுது. नहीं तो शरीर कोई काम का नहीं रहता. இல்லைன்னா சரீரம் எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. तो इनको कहा ही जाता है निराकारी दुनिया. இதைத்தான் என்ன சொல்லப்படுது? निराकार உலகம்னு சொல்லப்படுது. जितनी भी आत्माएं वो सब पिछाड़ी में आनी चाहिए, इसलिए इसको पुरुषोत्तम संगम युग कहा जाता है. எத்தனை ஆத்மாக்கள் இருக்காங்களோ மேலே, அவங்க எல்லாம் கடைசி நேரத்தில் வந்து தான் ஆகணும். இந்த நேரத்தை தான் புருஷோத்தம சங்கம யுகம்னு சொல்லப்படுது. सब आत्माएं जब यहाँ आ जाती है तो वहाँ फिर एक भी नहीं रहती है. எல்லா ஆத்மாக்களும் எப்போ கீழே வந்துருச்சோ அப்போ மேலே ஒரு ஆத்மா கூட இருக்காது. वहाँ जब एकदम खाली हो जाता है तब फिर सब वापस जाते. எப்போ அங்கே எல்லாம் காலி ஆயிடுதோ அப்போ இங்கே இருந்த ஆத்மாலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? மேலே போக ஆரம்பிச்சிடும். तुम ये संस्कार ले जाते हो नंबरवार पुरुषार्थ अनुसार. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம் சன்ஸ்காரத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. कोई नॉलेज के संस्कार ले जाते हैं, कोई प्यूरिटी के संस्कार ले जाते. சில பேர் ஞானத்தோட சன்ஸ்காரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, சில பேர் பவித்திரத்தாவோட சன்ஸ்காரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் तो फिर भी यहाँ ही है. ஆனால் திரும்ப இங்கே தான் வரணும். परंतु पहले तो घर में जाना है. ஆனால் முதல்ல எங்கே போகணும்? வீட்டுக்கு போயிட்டு தான் வரணும். वहाँ है अच्छे संस्कार, यहाँ है बुरे संस्कार. அங்கே இருக்கிறது நல்ல சன்ஸ்காரம், இங்கே இருக்கிறது தீய சன்ஸ்காரம். अच्छे संस्कार बदलकर बुरे संस्कार हो जाते. நல்ல சன்ஸ்காரம் தான் ஆரம்பத்தில் இருக்குது, பிறகு அது மாதிரி என்ன ஆயிடுது? தீய சன்ஸ்காரமாக ஆயிடுது.
फिर बुरे संस्कार योग बल से अच्छे होते. ஆனா அதுக்கப்புறம் இந்த கெட்ட சன்ஸ்காரங்கள் எல்லாம் என்ன ஆகுது? யோக பலத்தினால நல்ல சன்ஸ்காரம் ஆயிடுது. अच्छे संस्कार वहाँ ले जाएंगे. பிறகு நாம் என்ன பண்ணுறோம்? அங்கே போகிறப்ப இந்த நல்ல சன்ஸ்காரத்தை மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம். बाप में भी पढ़ाने के संस्कार है ना जो आकर समझाते. பாபாவுக்குள்ள என்ன சன்ஸ்காரம் இருக்குது? நல்ல சன்ஸ்காரம் கெட்ட சன்ஸ்காரம் அப்படி இருக்கா? அவர்கிட்ட என்ன சன்ஸ்கார்? எல்லாமே நல்ல சன்ஸ்காரம் தானா? பாபாக்குள்ள ஒரே ஒரு சன்ஸ்காரம் தான் இருக்கும். கற்றுத்தரக்கூடிய சன்ஸ்காரம், படிப்பை கற்றுத்தருவதற்கான சன்ஸ்காரம் பாபாவுக்குள்ள இருக்கு. அதை தான் இப்போ செஞ்சிட்ருக்காரு. रचिता और रचना के आदिमत्य अंत का राज समझाते हैं. படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய 3 கால ரகசியங்களை புரிய வைக்கிறார். बीज की भी समझानी देते हैं तो सारे झाड़ की भी समझानी देते हैं. விதையை பற்றிய புரிதலையும் கொடுக்கிறாரு, மரத்தை பற்றிய புரிதலையும் கொடுக்கிறாரு. மரம் விதை ரெண்டை பற்றியும் பாபா புரிய வைக்கிறார். அவரை பற்றி சொல்கிறாரு, உலக மரத்தை பற்றி சொல்லிடுறாரு இல்லையா? இன்னைக்கு பாபா வித்தியாசமாக சொல்கிறாரு, बीज की समझानी है ज्ञान और झाड़ की समझानी हो जाती है. விதையை பற்றிய புரிதல் என்பது என்ன? ஞானம். இந்த இடத்துல பாபா விதைன்னு எதை சொல்கிறாரு? ஞானத்தை சொல்கிறார். சரி, அப்போ மரம் என்பது எதை குறிக்குது? நம்மளே சொல்லிடலாம் இல்லையா? இது அடுத்த 2 விஷயம். பக்தி, ஞானம், பக்தி, விதை, மரம். இந்த 2 என்ன பண்ணிகிட்டே வரணும்? இன்னைக்கு முரளியில் எடுத்து தனியாக எழுதிட்டே வாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வாணியில் பாபா விதைன்னு எதை சொல்லியிருக்காரு? ஞானம். மரம்னு எதை சொல்லியிருக்காரு? பக்தி. பக்தியுமே போத் டீட்டெயில் ஒத்தி என்ன? பக்தியில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா? கருத்துக்கள் இருக்கு இல்லையா? பீச் கோ யாத் கர்னா தோ சஹஜ். ஆனால் விதையை நினைக்கிறது ரொம்ப ஈஸி. வஹாஹி சலே ஜானாய், அங்கேயே போயிடணும். இந்த இடத்துல எந்த விதை? சிவபாபான்ற விதை. அவரை நினைக்கிறதுக்கு எங்கே போக சொல்லிட்டார் பாபா? அங்கேயே போயிடுங்கன்ட்டார். அங்கேயே போய் நினைக்கிறோமா இல்லை இங்கே இருந்துட்டே நினச்சிட்டு இருக்கோமா சிவபாபாவை? तमो प्रधान से सतो प्रधान बनने में थोड़ा ही समय लगता है. तमो प्रधानத்திலிருந்து சத்தோ பிரதானமாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் எடுக்குது. फिर सतो प्रधान से तमो प्रधान बनने में 5000 वर्ष लगते हैं अक्यूरेट. பிறகு சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆகிறதுக்கு அக்யூரேட்டாக 5000 ஆண்டுகள் ஆகுது. ये चक्र बड़ा अक्यूरेट बना हुआ है जो रिपीट होता रहता है. இந்த சக்கரம் ரொம்ப அக்யூரேட்டாக உருவாக்கப்பட்டிருக்கு, அதுதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. और कोई ये बातें बता न सके. வேறு யாரும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லவே முடியாது. तुम बता सकते हो, நீங்களாம் போய் சொல்லலாம். ஆதா ஆதா கியா ஜாத்தா है. இதை பாதி பாதின்னு சொல்லப்படுது, 50-50. ஆதா ஸ்வர்க் ஆதா நரக், फिर उनका डिटेल भी बताते हैं. பாதி பாகம் சொர்க்கம், பாதி நரகம். பிறகு பாபா என்ன பண்ணுறாரு? அதையும் இன்னும் விரிவாக புரிய வைக்கிறார். ஸ்வர்கமே ஜனம் கம் ஆயு படி होती है. சொர்க்கத்தில் பிறப்பு குறைவாக இருக்கும், ஆயுள் அதிகமாக இருக்கும். அடுத்த 2 விஷயம் சொல்கிறார் பாபா. பிறப்பு, ஆயுள். ஸ்வர்க்கம், நரகம். நரகமே ஜனம் ஜாஸ்தி ஆயு சோட்டி होती है. நரகத்தில் பிறப்புகள் அதிகமாக இருக்கும், அதாவது பிறவிகள் அதிகமாக இருக்கும், ஆயுள் என்ன ஆகிடும்? குறைஞ்சிரும். அதனால தான் பிறவி அதிகரிக்குது. என்னம்மா ரிசர்ச் பண்ணியிருக்காரு பாருங்கள். உலகத்தில் பாருங்கள், பிஹெச்டி ரிசர்ச் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளே என்ன ஆவாங்க? அப்படி நுணுக்கமாக போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு விஷயத்தை தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் பாபா இந்த உலகம், 3 உலகங்கள், காலச்சக்கரம், எல்லா விஷயத்தையும் பாருங்கள், இவ்வளோ நுணுக்கமாக போய் நமக்கு ஒவ்வொன்றையாக புரிய வைக்கிறார். வஹா ஹே யோகி யஹா ஹே போகி, इसलिए यहाँ बहुत जन्म होते. அடுத்த 2 விஷயம் சொல்கிறார் பாபா. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் யோகிகள், இங்கே இருக்கவங்கெல்லாம் போகின்ட்டார். சத்தியுகத்தில் நம்ம யோகியாவாக இருப்போம். பாபா சொல்ல அங்கே தான் நீங்கள் யோகி, இங்கே போகின்ட்டார். அதனால தான் இங்கே உங்களுக்கு நிறைய பிறவி கிடைக்கிது. इन बातों को दूसरा कोई नहीं जानता. ஆனால் இந்த விஷயம்லாம் வேற யாருக்கும் தெரியாது. மனுஷியோं को कुछ भी मालूम नहीं. இந்த மனிதர்களுக்கு எதுவுமே தெரியல. कब देवताएं थे, वो कैसे बने, कितना समझदार बने हैं, ये भी तुम जानते हो.
எப்போ தேவதைகள் வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி தேவதையாக இருந்தாங்க, எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். बाप इस समय बच्चों को पढ़ाकर 21 जन्मों के लिए वर्षा देते हैं. பாபா இந்த நேரம் குழந்தைங்களுக்கு படிப்பை கற்றுக் கொடுத்து 21 ஜென்மத்திற்கான ஆஸ்தி கொடுக்குறார். फिर ये तुम्हारे संस्कार रहते नहीं. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற சன்ஸ்காரம்லாம் உங்ககிட்ட இருக்காது. जैसे राजाई की संस्कार होते हैं तो ज्ञान की पढ़ाई के संस्कार पूरे हो जाते. எப்படி ராஜ்ய சன்ஸ்காரம் வந்துருச்சுன்னா அப்போ ஞானத்தினுடைய இந்த படிப்போட சன்ஸ்காரம் நிறைவடைந்து விடுகிறது, முடிஞ்சிடுது. அது ये संस्कार पूरे हुए तो नंबरवार पुरुषार्थ अनुसार रुद्र माला में फिरोए जाएंगे, फिर नंबरवार आएंगे पाठ बजाने. இங்கே சன்ஸ்காரம் நிறைவடையும் போது நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம் ருத்ர மாலையில் நீங்கள் உருட்டப்படுவீர்கள், கோர்க்கப்படுவீர்கள். பிறகு நம்பர்வார் பாட் நடிப்பதற்காக இங்கு வருவீர்கள். जिसने पूरे 84 जन्म लिए हैं वह पहले आते हैं. அதுலேயும் யார் முழுமையாக 84 ஜென்மங்கள் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் முதல்ல வருவாங்க. உன்கா நாம் பி பத்லாத்தே. பாபா சொல்றார், அவங்களோட பேரெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்றார். யார் பேரை சொல்லியிருக்காரு? நம்ம பேரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்கா? பேர் சொல்லியிருக்காரா? பேர் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டார். யார் ஃபஸ்ட்டாக வருவாங்கன்னு பேரெல்லாம் சொல்லிட்டேன்றார். எந்த பேர்? ஸ்ரீ கிருஷ்ண தோஹே ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் ஆஃப் ஹெவன். ஸ்ரீ கிருஷ்ணர் தான் யார்? ஹெவன், சொர்க்கத்தோட முதல் இளவரசர். பேர்னா இப்போ நம்ம சங்கமயுகத்தோட பேரை சொல்லலை பாபா. பாபா என்ன சொல்கிறார்? சத்தியுகத்தோட பேர். ஆனால் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டார். பிரம்மா பாபா தான் ஃபஸ்ட்டு கிருஷ்ணராக வரப்போகிறேன், இவரோட பேரை சொல்லிட்டார். தும் ஜான்தே ஹோ சிர்ஃப் ஏக் தோடே ஹோகா சாரி ராஜதானி ஹோகினா. உங்களுக்கு தெரியும், அப்போ கிருஷ்ணர் மட்டுமா அப்போ இருப்பார்? கொஞ்சம் ராஜ்யத்தில் எல்லாரும் இருப்பாங்க தானே. ராஜா கே சாத் தோ பிரஜா பி சாஹியே. ராஜா கூட பிரஜையும் வேணும் இல்லையா? ஹோ சக்தா ஹே ஏக் சே தூசரா पैदा होते जाए. ஒரு வேளை இப்படி கூட இருக்கலாம், ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தர் இப்படி அதிகமாயிட்டே போகலாம். அகர் கஹே 8 इकट्ठे आते हैं परंतु श्री कृष्ण तो नंबर 1 में आएगा ना. பாபா ரகசியம் சொல்கிறார். ஒருவேளை இப்படி சொன்னாதான் சொல்கிறார். ஒருவேளைன்னு சொல்லியிருக்கார். ஒருவேளை இப்படி சொன்னால் 8 பேர் சேர்ந்து வர்றாங்க அப்படின்னா கிருஷ்ணர் தான் அதில் நம்பர் 1 வருவார். 8 इकट्ठे आते हैं तो फिर श्री कृष्ण का इतना गायन क्यों? 8 பேர் சேர்ந்தே தான் மேலேருந்து வருவாங்க ஃபஸ்ட்டில் அப்படின்னா அப்போ ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஏன் அதிக மகிமை? இப்போ சேர்ந்து வருவாங்களா, தனித்தனியாக வருவாங்களா, இல்லை சேர்ந்தே வந்தாங்கன்னா ஏன் கிருஷ்ணருக்கு மகிமை கேட்குறார்? என்ன சொல்கிறது? யாருக்கு தெரியும்? சொல்கிறீங்களா? யோசிச்சு பார்த்தீங்களா? 8 பேர் தான் பாஸ் வித் ஆண்டன்னு சொல்லியிருக்காரு பாபா. தண்டனையே வாங்காமல் போகிறவங்க 8 பேர் தான். அப்போ 8 பேர் சேர்ந்து தானே வரணும், 100 out of 100. அப்போ 8 பேர் சேர்ந்து வந்தாங்கன்னா 8 பேருக்கும் மகிமை இருக்கணும். ஸ்ரீகிருஷ்ணருக்கு மட்டும்தான் மகிமை இருக்குது. அப்போ 8 பேர் சேர்ந்து வருவாங்களா, தனித்தனியாக வருவாங்களா? என்னன்னு கேட்குறார் பாபா. என்ன சொல்கிறது அவருக்கு? அவர் தான் சொல்லணும். ये सब बातें आगे चलकर समझाएंगे. எப்படியால் பாருங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் வருங்காலத்தில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டார். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வருங்காலத்தில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். कहते हैं ना आज तुमको बहुत गुहे बातें सुनाता हूँ, कुछ तो रहा हुआ है ना. சில நேரம் நான் தானே உங்ககிட்ட சொல்கிறேன்றார் பாபா. இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப ஆழமான விஷயம்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் சொல்லாததெல்லாம் பாக்கி இருக்குல்ல, அதை தானே சொல்கிறாரு. ये युक्ति अच्छी है. जिस बात में देखो नहीं समझते हैं तो बोलो हमारी बड़ी बहन उत्तर दे सकती है, या तो कहना चाहिए अभी बाप ने बताया नहीं है. பாபா சொல்ல, இது கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா, யுக்தி கிடச்சிருக்கு. எந்த விஷயத்த யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியலை, உங்களால் அவங்களுக்கு புரிய வைக்க முடியல, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? எங்கள் பெரிய சிஸ்டர்கிட்ட தான் அதுக்கான பதில் இருக்குது, நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லலாம். இல்லையா இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லிடலாம்? எங்கள் பாபா இப்போ வரைக்கும் எங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி சொல்லி கொடுக்கலன்னு சொல்லிடலாம்.
தின் பிரதிதின் குஹ்யத்தை குஹ்ய சுனாத்தே நாளுக்கு நாள் ஆழமானதை பாபா புரிய வச்சுட்டே இருக்காரு. இஸ் கேனேமே லஜ்ஜா கி பாத் நெய். பெரியவங்கள்ட்ட கேளுங்க, இல்லை எங்களுக்கு எங்கள் பாபா சொல்லலைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் வெக்கப்பட வேணான்றார் பாபா. குஹ்யத்தை குஹ்ய பாயிண்ட் ஜப் சுனாத்தே தோ சும்கோ சுன்கர் போத் குஷி ஹோத்தி. பாபா என்னைக்காவது ரொம்ப ஆழமான பாயிண்ட்லாம் சொல்கிறாருன்னா கேட்டோன்னே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பிச்சாடிமே ஃபிர் கேதேத்தே மன்மனா பவ மத்தியாஜி பவ. எல்லாம் சொன்னாலும் கடைசியில் என்ன சொல்லிடுறாரு? மன்மனா பவ மத்தியாஜி பவ. அக்ஷர் பி சாஸ்திர பனானே வாலோனே லிக்காய். இந்த வார்த்தையெல்லாம் எழுதுனது யாரு? சாஸ்திரங்கள் எழுதினவங்க தான். மூஞ்சினே கீத்தோ ஜரூரத்தி நெய். இதில் உங்களுக்கு எந்த குழப்பம்லாம் வேண்டாம். பச்சா பாப்கா பனா ஒரு பேஹத்கா சுக்கு மிலா. குழந்தை எப்போ பாபாவுக்கு சொந்தமாகுதோ எல்லையற்ற சுகம். இஸ்மே மன்சா வாச்சா கர்மனா பவித்திரதா கி ஜரூரத்தே. இதில் எண்ணம் சொல் செயலில் பவித்திரதா தான் முக்கியம். லக்ஷ்மி நாராயண்கோ பாப்கா வருஷா மிலாயனா. லக்ஷ்மி நாராயணருக்கு பாபாவோட சொத்து கிடச்சிருச்சு இல்லையா? இப்போ பெலே நம்பர் மேஹே ஜின்கி பூஜா ஒத்தியே. அவங்க தான் ஃபஸ்ட்டு நம்பரில் இருக்காங்க, அவங்களுக்கு தான் பூஜை நடக்குது. அப்னே கோபி தேக்கோ ஹமாரே மே ஐசா குணே. அப்போ தன்னை பார்க்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும். எனக்குள்ளேயும் அது போல குணங்கள் வந்துருச்சா? அபி தோ பேகுன் ஏன்னா, இப்போ குணமே இல்லாமல் இருக்கீங்கன்றார் நம்மளை. अपने அவகுணம் காபி கிஸ்கோ பத்தா நீ. சில பேருக்கு தன்கிட்ட என்ன அவகுணம் இருக்குன்னு கூட தெரியல. அபி தும் பாப் கே பனே ஹோ தோ ஜரூர் சேஞ்ச் ஹோனா படே. இப்போ நீங்கள் பாபா குழந்தை ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும். பாப்னே புத்தி கா தாலா கோலா ஹே. பாபா புத்தியோட பூட்டை திறந்து விட்டுட்டாரு. பிரம்மா और விஷ்ணு का भी ராஜ் சம்ஜாயா है. பிரம்மா மற்றும் விஷ்ணுவோட ரகசியத்தை பாபா புரிய வச்சிருக்கார். இது அடுத்த ரெண்டு விஷயம் டபுள். பிரம்மா விஷ்ணுவோட ரகசியம் என்ன? பிரம்மா தான் விஷ்ணு, விஷ்ணு தான் பிரம்மாவா? அது ஒரு ரகசியம். இன்னைக்கு பாபா சொல்கிறாரு, ஏஹே பதீத் ஏஹே பாவன். எப்படி பாருங்க, அழகாக சொல்கிறார். ஒருத்தர் பதீத்தம், இன்னொருத்தர் பாவனம். பாபா மாதிரி யாராவது பேச முடியுமா? அடாப்ஷன் இஸ் புருஷோத்தம் சங்கம் யுக் பர் யோத்தியே. தத்தெடுப்பு இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் ஏற்படுது. பிரஜாபிதா பிரம்மா ஜப் ஹே தபி அடாப்ஷன் होती है. பிரஜாபிதா பிரம்மா இங்கே தானே இருக்கார், இப்போ தான் தத்தெடுப்பு. சத்யுகமே तो होती नहीं. சத்யுகத்தில் தத்தெடுக்கிறதெல்லாம் கிடையாது. यहाँ भी किसको बच्चा नहीं होता है तो फिर अडाप्ट करते. கலியுகத்தில் கூட பாருங்க, யாருக்காவது குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க? தத்தெடுக்கிறாங்க. பிரஜாபிதா को भी जरूर ब्राह्मण बच्चे चाहिए. பிரஜாபிதாவுக்கு கூட யார் வேணும்? பிராமண குழந்தைங்க தான் வேணும். ஏஹே முக்கு வம்சாவளி. அப்போ இங்கே இருக்கிறது யார்? முக்க வம்சாவளி, வாய் வம்சத்தினர். ஓகே குக்கு வம்சாவளி. ஆனால் அங்கே இருக்கிறவங்க வயிற்றின் மூலமாக ஜனித்தவர்கள். பிரம்மா தோ நாமி கிராமி. இதில் பிரம்மாவுக்கு தான் புகழ் இருக்குது. இன்கா சர்நேம் ஹி பேகத் காஹே. இவருடைய சர்நேம் கூட என்ன எல்லையற்றது. சப் சமஜ்தே ஹே பிரஜாபிதா பிரம்மா ஆதி தேவ் ஹே. உஸ்கோ அங்கிரேஜி மே கேத்தே ஹே கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். எல்லாரும் நினைக்கிறாங்களா பிரஜாபிதா பிரம்மா தான் ஆதி தேவன். இங்கிலீஷில் அவர் என்ன சொல்கிறாங்க? கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். ஏஹே பேஹத் கா சர்நேம். இதுதான் இவருடைய எல்லையற்ற சர்நேம், பட்டப்பெயர். எஸ் சப் ஹோத்தே ஹே ஹத் கே சர்நேம். உலகத்தில் பாருங்க, எல்லைக்குட்பட்ட சர்நேம் பேருக்கு பின்னாடி வச்சுக்கிறாங்க. इसलिए बाप समझाते हैं ये जरूर सबको मालूम होना चाहिए. भारत बड़े ते बड़ा तीर्थ है जहाँ बेहद का बाप आते हैं. பாபா சொல்கிறாங்க, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரணும். பாரதம் தான் மிகப்பெரிய தீர்த்த ஸ்தலம். இங்கே தான் எல்லையற்ற தந்தை வருகிறார். ऐसाने सारे भारत में विराजमान हुआ. அதுக்காக முழு பாரதத்திலே பாபா தான் அப்படி வியாபிச்சிருக்காரு கிடையாது. சாஸ்திரமே மகத் தேஷ் லிக்கா ஹே. ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லிட்டாங்களாம்? மகத தேசத்தில் பகவான் வராருன்னு சொல்லிட்டாங்க. பரந்து நாலேஜ் கஹா சிக்காய். ஆனால் பாபா எங்கே வந்து ஞானம் சொல்லி கொடுக்குறார்? ஆபூமே கேசே ஆயே. ஆபூக்கு எப்படி வந்தீங்க நீங்கள்? தில்வாடா மந்திர் பி யஹா பூரா யாதுக்கார் ஹே. தில்வாடா கோயில் கூட இங்கே முழுமையான நினைவு சின்னம். ஜினோனே பி பனாயா உனோக்கி புத்தி மே ஆயா ஒரு பேட்கர் பனாயா. யார் அதை உருவாக்குனாங்களோ அவங்களுடைய புத்திக்கு தோணுச்சு, உருவாக்கிட்டாங்க. அக்யூரேட் மாடல் தோ பனான சக்கி. சொர்க்கத்தோட அக்யூரேட் மாடல்லாம் உருவாக்க முடியாது.
बाप यहाँ ही आकर सर्व की सद्गति करते हैं, मगध देश में नहीं. ஆனா பாபா பாரதத்தில் இங்கே வந்து தான் சத்கதி கொடுக்குறார், மகத தேசத்தில் கிடையாது. ஓ தோ பாகிஸ்தான் ஹோகையா, ஏன்னா அது இப்போ என்ன ஆயிடுச்சு, பாகிஸ்தான் ஆயிடுச்சு. ஏ ஹே பாகிஸ்தான். ஆனால் இது புனிதமான இடம், பாக், தூய்மையான பவித்திரமான. வாஸ்தவமே பாகிஸ்தான் தோ ஸ்வர்கக்கோ காஜத்தை. ஆனால் உண்மையில் பாகிஸ்தான்னு எதைத்தான் சொல்லணும், சொர்க்கத்தை தான் சொல்லணும். இந்த வேர்டெல்லாம் என்ன வேர்டு, ஒவ்வொரு இதுலேருந்து பாபா அழகாக எடுத்து சொல்கிறார். பாக் ஒரு நாப்பாக்கா ஏ சாரே ட்ராமா பனா ஹுவாகே. பாக் அப்படின்னா புனிதமான தூய்மையான, நாப்பாக்னா அழுக்கான உலகம். இப்படி இந்த ரெண்டை வச்சு தான் இந்த முழு ட்ராமா உருவாக்கப்பட்டிருக்கு. तो मीठे मीठे सिकीलते बच्चे ये तो समझते हैं ஆத்மா और பரமாத்மா அலக் ரஹே பகுகால். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைங்க, இதை புரிஞ்சிட்டீங்க. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலம் பிரிந்திருந்தனர். கித்தனை கால் கே பாத் மிலேகே, எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் சந்திக்கிறீங்க. ஃபிர் கப் மிலேங்கே, அடுத்து எப்போ சந்திப்பீங்க பாபாவை. சுந்தர் மேலா கர்தியா ஜப் சத்குரு மிலா தலால் கே ரூபமே. அழகான ஒரு திருவிழாவே நடத்தப்படுது. எப்போ சத்குரு வந்துட்டாரு, தலால் யார் மூலமா, தரகர் மூலமா வந்துட்டார். அப்போ குரு தோ போத் என்ன, इसलिए சத்குரு கா ஜாத்தை. குருலாம் நிறைய பேர் இருக்காங்க, அதனால பாபா இங்கே நம்ம என்ன தான் சொல்கிறோம், சத்குரு. ஸ்திரீ को जब हथियाला बांधते तो भी कहते हैं ये पति तुम्हारा गुरु ईश्वर है. எப்போ ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்குதோ அப்போ கயிறு கட்டி விடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்களாம், இனிமேல் இவர் தான் உனக்கு பதி, இவர் தான் உனக்கு குரு, இவர் தான் உனக்கு ஈஸ்வரன்னு சொல்லுவாங்க. பதி தோ பேலே பேலே நாப்பாக் பனாத்தே. ஆனால் அந்த பதி கணவன் வந்து முதல்ல என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணை அசுத்தமாக தான் ஆக்குறார். ஆஜ்கல் தோ துனியாமே போத் கந்து லக்படாஹே. இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் ரொம்ப அழுக்கு தான் நிறைஞ்சிருக்குது. அப்தும் பச்சோம் கோத்தோ குல்குல் பண்ணேன். ஆனால் இப்போ நீங்கள் குழந்தைங்க என்ன ஆகணும், நறுமணம் வீசக்கூடிய மலர் போல ஆகணும். தும் பச்சோம் கோ பக்கா பக்கா ஹத்தியாலா பாப் பாந்தே. அதற்காக உறுதியான அந்த புனிதமான கயிற்றை பாபா உங்களுக்கு அணிவிக்கிறாரு. யூ தோ சிவ ஜெயந்திக்கே சாத் ஹி ரக்ஷாபந்தன் ஹோ ஜாத்தா. பாபா சொல்ற, பார்க்க போனால் சிவ ஜெயந்தியோடைய ரக்ஷாபந்தனும் வந்துடணும். கீதா ஜெயந்தி பி ஹோ ஜானி சாஹியே. கீதா ஜெயந்தியும் உடனே வரணும். ஸ்ரீ கிருஷ்ண கி ஜெயந்தி தோடா தேரி சே நை துனியாமே ஹுயி. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஜெயந்தி கொஞ்சம் லேட்டாக புது உலகத்தில் தான் வருது. பாக்கி தியோஹார் சப் இஸ்ஸமைக்கே ஹே. மற்ற பண்டிகையெல்லாம் இந்த நேரத்தோட பண்டிகைகள். ராம் நவமி கப் ஹுயி எபி கொய்க்கோ பத்தா ஹை கியா. அடுத்து ராம நவமி எப்போ வருது, இது யாருக்காவது தெரியுமா? தும் கஹேங்கே, ஆனால் நமக்கு தெரியும். ராமநவமின்னா கேலண்டரை பார்த்து சொல்கிற நான் ராமநவமி கிடையாது. நமக்கு தெரிஞ்ச ராமநவமி எப்போ வருது, नई दुनिया में 1250 वर्ष के बाद में रामनवमी होती है. புது உலகத்தில் அதுவும் 1650 ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் ராமநவமி ஏற்படுகிறது. சிவ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ராம ஜெயந்தி கப் हुई. அப்போ சிவ ஜெயந்தி எப்போ வருது, கிருஷ்ண ஜெயந்தி, ராம ஜெயந்தி, कोई भी बता नहीं सकते. இது உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. तुम बच्चे भी अभी बाप द्वारा जान गए हो. குழந்தைங்களாகிய நீங்கள் இப்போ பாபா மூலமாக புரிஞ்சிட்டீங்க. அக்யூரேட் பத்தா சக்தே ஹோ. அக்யூரேட்டாக நீங்கள் சொல்லலாம். கோயா சாரி துனியா கி ஜீவன் கஹானி தும் பத்தா சக்தே ஹோ. இந்த முழு உலகத்தோட வாழ்க்கை கதையவே நீங்கள் சொல்லலாம். லாக்கோ வருஷ் கி பாத் தோடையே பத்தா சக்தே. லட்சக்கணக்கான ஆண்டுகள்லாம் இருந்துச்சுன்னா உங்களால் சொல்ல முடியுமா? பாப் கித்னி அச்சி பேகத் கி படாய் படத்தே. பாபா எவ்வளோ நல்ல எல்லையற்ற படிப்பை கற்றுக் கொடுக்குறார். एक ही बार तुम 21 जन्मों के लिए नंगन होने से बचते हो. பாபா சொல்கிறாங்க, ஒரே முறையில் நீங்கள் 21 பிறவிகளுக்கு அசுத்தமாகிறதுலேருந்து காப்பாற்றப்படுகிறீர்கள். அபி தும் 5 விகாரோ ரூபி ராவன் கே பராய ராஜ்யமே ஹோ. இப்போ நீங்கள் 5 விகாரங்கள் என்ற ராவணனுடைய, அதுவும் மாற்றானோட ராஜ்யத்தில் இருக்கீங்க. அபி சாரே 84 கா சக்கர துமாரி ஸ்மிருதி மே ஆயா ஹே. இப்போ உங்களுடைய இந்த முழு 84 பிறவி சக்கரமும் உங்களோட நினைவுக்கு வந்துருச்சு. அச்சா, நல்லது. மீட்டே மீட்டே
सिखी लते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. பாபா இன்னைக்கு தாரணைக்கான சாரம் சொல்கிறாங்க. फर्स्ट पॉइंट, बेहद सुख का वर्षा प्राप्त करने के लिए मनसा वाचा कर्मणा पवित्र जरूर बनना है. எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை அடைவதற்கு எண்ணம் சொல் செயலில் அவசியம் பவித்திரமாக வேண்டும். अच्छे संस्कार योग बल से धारण करनी है. நல்ல संस्कारத்தை யோக பலத்தினால் தாரணை செய்யுங்கள். अपने को गुणवान बनाना है. தன்னை குணவானாக்குங்கள். ரெண்டாவது பாயிண்ட், सदा खुशी में रहने के लिए बाप जो रोज गुह्य गुह्य बातें सुनाते हैं उन्हें सुनना और दूसरों को सुनाना है. सदा खुशिயாக இருப்பதற்கு பாபா தினசரி ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை கூறுகிறார். அதை கேட்டு மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். किसी भी बात में मूंझना नहीं है. எந்த விஷயத்திலும் குழப்பமடைய வேண்டாம். युक्ति से उत्तर देना है, लज्जा नहीं करनी है. யுக்தியா பதில் கொடுங்க, அதில் வெக்கப்படாதீங்க. பாபா வரதான் கொடுக்கிறாரு. சுக்கு ஸ்வரூப் பன், हर आत्मा को सुख देने वाले मास्टर सुख दाता भव. சுக ஸ்வரூபமாகி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுகம் கொடுக்கக்கூடிய மாஸ்டர் சுகத்தின் வள்ளலாகுங்கள். जो बच्चे सदा यथार्थ कर्म करते हैं उन्हें उस कर्म का प्रत्यक्ष फल खुशी और शक्ति मिलती है. எந்த குழந்தைங்க சதா யதார்த்தமான செயல்களை செய்கிறாங்களோ அந்த கர்மத்திற்கான கைமேல் பலன் அவங்களுக்கு குஷி மற்றும் சக்தி கிடைக்குது. உன்கா தில் சதா குஷ் रहता है. அவங்க மனசு சதா குஷியாக இருக்கும். உன்னை சங்கல்ப் மாத்திர பி துக்கு கி லஹர் नहीं आ सकती. அவங்களுக்கு சங்கல்பத்தில் கூட துக்கத்தோட அலை அடிக்காது. சங்கம் யுகி பிராமன் அர்த்தாத் துக்குக்கா நாம் நிஷான் நஹி. சங்கம யுக பிராமணர்கள் என்றாலே துக்கத்தோட பெயர் அடையாளம் கூட கிடையாது. கியோக்கி சுக்குதாத்தா கே பச்சே, ஏன்னா சுகத்தோட வள்ளலோட குழந்தைங்க. ऐसे सुखदाता के बच्चे स्वयं भी मास्टर सुखदाता होंगे. அப்படிப்பட்ட சுகத்தோட வள்ளலோட குழந்தைங்க நீங்களும் மாஸ்டர் சுகத்தினுடைய வள்ளல்கள். वे हर आत्मा को सदा सुख देंगे. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுகத்தை தான் கொடுப்பாங்க. वे कभी न दुख देंगे न दुख लेंगे. அவர்கள் ஒருபோது துக்கம் கொடுக்க மாட்டாங்க, துக்கத்தை எடுத்துக்கவும் மாட்டாங்க. स्लोगन, मास्टर दाता बन, सहयोग स्नेह और सहानुभूति देना यही रहम दिल आत्मा की निशानी है. மாஸ்டர் வள்ளலாகி சகயோகம், ஸ்நேகம் மற்றும் ஒத்துழைப்பு கொடுப்பது, இதுதான் இரக்க மனம் படைத்த ஆத்மாக்களின் அடையாளம். இன்றைய அவ்யக்த சமிக்கை, இச்சா மானா பரேஷானி. ஆசை என்றாலே தொந்தரவு, குழப்பம். இச்சா கபி அச்சா பனா नहीं सकती. ஆசை உங்களை எப்போ நல்ல நிலை அடைய விடாது. क्योंकि विनाशी इच्छा पूर्ण होने के साथ साथ वह और अनेक इच्छाओं को जन्म देती है. ஏன்னா அழியக்கூடிய ஆசை பூர்த்தியான பிறகு கூட அடுத்தடுத்து பல ஆசைகளுக்கு அது பிறப்பை கொடுத்துவிடும். इसलिए इच्छाओं के चक्र में मकड़ी जाल माफिक फंस जाते हैं. ஆகையால ஆசைகள் என்ற அந்த சுழற்சிக்குள்ள சிலந்தி வலை போல போய் மாட்டிக்கிறாங்க. छूटना चाहते भी छूट नहीं सकते. விடுபட விரும்பினாலும் விடுபட முடியல. तो इस जाल में फंसे हुए अपने भाइयों को विनाशी इच्छा मात्रम अविद्या बनाओ. ஸோ இந்த வலையில் சிக்கி இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதர ஆத்மாக்களை அழியக்கூடிய ஆசையிலிருந்து என்னவென்று அறியாத நிலைக்கு கொண்டு வாருங்கள். அச்சா, ஓம் சாந்தி. ஸோ இன்னைக்கு பாபா ரெண்டு விஷயமா சொல்லியிருக்காரு. அதை தனியாக எடுத்து எழுதி சிந்தனை பண்ணுவோம். அடுத்து பாபா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காரு. நட்சத்திரங்கள், பூலோக நட்சத்திரங்கள், ஆகாய நட்சத்திரங்கள். அவங்கவுங்க சென்டரில் கூட நம்ம என்ன பண்ணலாம், இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓம் சாந்தி.
நல் மனமே சுகம் தரும் நன்மையை நினை நல்லதே செய் நன்மையை நினை நல்லதே செய் உலகம் முழுமையும் ஒரே குடும்பம் வேற்றுமை ஏதும் இல்லை எப்பாவை கொண்டு காண்போமோனா அவ்வாறு அடைவோம் வாழ்வே உலகம் முழுமையும் ஒரே குடும்பம் வேற்றுமை ஏதும் இல்லை எப்பாவை கொண்டு காண்போமோனா அவ்வாறு அடைவோம் வாழ்வே மனமென்னும் கடலை கடந்தோமெனில் மன அமைதி அமிர்தம் கிடைக்கும் நன்மையை நினை நல்லதே செய் நன்மையை நினை நல்லதே செய் கோபம் வெறுப்பின் ஆலைகள் என்றும் வாழ்க்கை படகை கவிழ்க்கும் நல் சிந்தனை என்னும் சூடெடுத்து கொண்டு படகை காத்திடுவார் கோபம் வெறுப்பின் பின் ஆலைகள் என்றும் வாழ்க்கை படகு